ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. என்னடா தட்டில் ஏதோ ஒரு உடஞ்சி போன தட்டில் ஏதோ எடுத்து வச்சுருக்குது இந்த அம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. பல்லி ஒரு 50, ஒரு 3 வரமிளகாய், சீரகம் 50 மிளகு, பெருஞ்சீரகம் ஒரு 10 கிராம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தூதுவளையும் முடக்குத்தங்கீரையும் காய் போட்டு நெவல்லே காய் போட்டு கருவேப்பிலை இது 3மே நெவலில் காய் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது சும்மா பாருங்கள், இப்போ சத்தம் வருதுங்களா முறுமுறுன்னு. இப்போ லைட்டாக இதை வெயிலில் வச்சு இது எல்லாமே இப்போ பச்சையை தான் பொடி பண்ண போகிறோம். இது எல்லாமே இப்போ கலந்து விட்டு வெயில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டில் இதுவும் நல்லா கலந்து கையில் பிசைந்துடணும். இது இப்போ வெயிலில் வச்ச உடனே அப்படியே மொறுமொறுன்னு அடிச்சிடும். நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி அதிசயமாக, சண்டேன்றதுனால. மோடமாக தான் இருக்குது, மூடி திறக்குது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வச்சோம்லான்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். பொடி பண்ணியே எடுத்து வச்சுட்டோம்லான்னா இது கூட கொஞ்சம் துளசியும் போட்டுக்கலாம், கற்பூரவள்ளியும் போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டம் எது தேவையோ அதிமதுரம் போடலாம். ஏன்னா நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அதில் சளி பிடிச்சிக்கிட்டா நம்ம இதெல்லாமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நம்ம இதை ரசப்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம இது சூப் வைக்கும்போது ஒரு சின்ன வெங்காயமும் பூண்டும், ஒரு 4 பூண்டு சின்ன வெங்காயம் அப்படி தட்டி தண்ணியில் போட்டு இந்த பவுடரும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னாவே நல்லா கொஞ்சம் ஒரு 2 பேர் குடிக்கிறதா இருந்தால் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது 1 டம்ளராக வர்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சுண்ட விட்டு, ஏன்னா இதெல்லாமே நல்லா அந்த பவுடரில் அந்த இது இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும் இல்லைங்களா. அதனால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட கலந்து கொடுங்க. மிளகு போட்டிருக்கிறேன், சும்மா ஒரு இதுக்கொசரம் 3 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த க்ரீன் கலரு டார்க்காக வரும். நம்ம பொடிச்சோன்னா இது திக்காக வரும். பிள்ளைங்க சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப கருவும் பச்சை கலரில் வரும். ஆனால் நம்ம மஞ்சத்தூளுக்கு கலக்கிட்டோம்லான்னா சூப் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சாக தெரியும். அது நம்ம இதை பொடி பண்ணிவிட்டு நமக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூனு போட்டு நம்ம கை கால் வலி இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிற டைமில் போட்டு குடிக்கும்போது உடம்புல இருக்கிற அந்த கெட்ட இது எல்லாமே வேர்வை மூலியமாகவும் யூரின் மூலியமாகவும் எல்லாமே வெளியே வந்துடுங்க. இது நம்ம அதாவது ரசம் எது வேணுனாலையும் நம்ம வைக்கிறதா இருந்தால் ஒன்றுமே வேண்டாம், ஒரு தக்காளியோ இல்லை கொஞ்சோண்டு புளி கரைச்சி நம்ம அப்படியே பூண்டு வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டு அப்படியே தாளிச்சு விட்டு நம்ம ரசமாகவும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எனக்கு கிடைச்சதுனால இதை நான் அப்படியே பதப்படுத்தி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சி, அதனால இதை இன்றைக்கி பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். தம்பி எங்கே வெளியே கிளம்பியிருக்கிறான், சிக்கன் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு நாட்டுக்குள்ளேயே ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வாடா, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு. நான் ட்ரெஸ்ஸே காசு வாங்கி போகணுமா. ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேலேங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 100 கிராம் பூண்டு, இஞ்சி நான் கம்மியாக தான் போடுவேன், வரமிளகாயும் ஒரு 8 மிளகாய் இருக்குது, தேங்காய் 10. இதெல்லாமே எண்ணெய் விடாமல் லைட்டாக சட்டியை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இதில் போட்டு வறுத்துட்டு, ஏன்னா வரமல்லி தூள் இருக்குது, நம்ம அரைச்சி வச்சது வீட்டில் அரைச்சி வச்சு கறி மசாலா இருக்குது. அதனால் இது அவனுக்கு நல்லா சுக்க மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நான் நாட்டுக்கோழியில். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு காலையில் தாங்க ஆட்டி வச்சேன், ஓரளவுக்கு இதாக இருக்குது. இட்லி ஊற்றி அவனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஐடியா பண்ணிட்டுருக்குறேங்க. கடைக்கு போனவன் இன்னும் வரல, இன்றைக்கி ஸ்பெஷல் அவ்வளோதான். நான் காலையில் உப்புமா இருந்துச்சு கொஞ்சோண்டு, அதை சூடு பண்ணி சாப்பிட்டேன். குழம்பும் இருந்துச்சு, சுண்டுக்காய் வத்த குழம்பு இருந்துச்சு கொஞ்சம்,
அதை தொட்டு சாப்பிட்டேன். ஏன்னா அவன் வர நேரத்துக்கு நமக்கு செட் ஆகாது. உடம்பு ஆல்ரெடியே வந்து நிறையா டைமு மீறி சாப்பிட்டு வேறு மாதிரியே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சும்மா அந்த டைம் நேரத்துக்கு எது இருக்கோ கொஞ்சோண்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். தயிர் கரைச்சதும் இருக்குது. தலைக்கு ஆயில் வச்சுருக்கிறேன். அதனால் இதை மட்டும் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் அப்புறமா வீடியோ எடுத்து போடுறேங்க. பவுட்ரு பண்ணுறதுக்கு செம்பருத்தி ஒருத்துக்கிட்ட சொல்லி வச்சுருந்த ஒரு அம்மாக்கிட்ட செம்பருத்தி அவங்க நல்லா அவங்க செடியில் விடுறதை எடுத்து காய போட்டு ரோஸு, செம்பருத்தி, செம்பகப்பூ இது 3மே வந்து நெவல்லே காய போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு கட்டு துளசி வாங்கினேன் நம்ம கடையான பூ கட்டுறவங்கிட்ட. அது வந்து கொஞ்சோண்டு தான் வந்தது. எல்லாம் அந்த காம்பு எல்லாமே கிள்ளி போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஏன்னா நம்ம உடம்புக்கு போடுறோம் இல்லைங்களா, ஃபேஸுக்கு உடம்பு போடும்போது அதில் மருந்து அடிச்சிருப்பாங்க பூச்சி உக்காராமல் இருக்கிறதுக்கு. அதனால் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தண்டெல்லாம் எடுத்து போட்டு கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் அது பவுட்ரு பண்ணுறதுக்கு. அது ஒரு முறை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கு இதுதான். நான் வந்து இந்த பொடியை பண்ணிவிட்டு இன்றைக்கி தம்பி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு குழம்பு வச்சு இட்லி ஊற்றி கொடுத்துட்டு நான் உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன். இது நீங்கள் யார் யார் வீட்டில் இன்றைக்கு சந்தோஷமாக ஆரோக்கியமாக உணவுகளை எடுத்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்டு இருக்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் நாளைக்கு வந்து நிறைய காய் எடுத்துக்காங்க, கீரை எடுத்துக்காங்க, சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்டிங்களான்னா மதியானம் ரசம் எடுத்துக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் அடுத்த நாள் நாளைக்கு மண்டே வந்து நைட்டே கொஞ்சோண்டு கொள்ளு இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் ஊற போட்டு காலையில் மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அடித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாமே ஒன்றாவே அடிச்சிருங்க. சும்மா கொரகொரப்பாக அடித்து ஒரு தாளித்து மத்தியானமாக காலையிலையோ ஒரு டம்ளர் குடிச்சிங்களான்னா இன்றைக்கி நம்ம என்ன ஆயில் ஃபுட்டு எடுக்கிறோமோ அத்தனைக்குமே நாளைக்கு வந்து விடுதலை கிடச்சிரும். நம்ம உடம்புல வந்து கெட்ட நீர்கள், கெட்ட கொழுப்புகள் சேராது. தயவு செஞ்சு அதை முடிவு பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்காங்க. நன்றி. பாய்.